பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. நாம் எல்லோரும் ஒரு நாள் முகமுகமாய் அவரை சந்திக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவருடைய வருகையிலே நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாளும் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே இந்த உலகத்தின் போக்கில் நாம் வாழாதபடி, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்காதபடி, நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய சித்தம் என நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் உணர்வுள்ளவர்களாக, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரத்தை குற்றமற்றவர்களாய் காக்கப்படும்படியாக, கரை திரையற்ற பரிசுத்தமான திருச்சபையாய் அவருக்கு உண்டாக நிற்கும்படியாக, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துவோம். கர்த்தர் அப்பொழுது நம்மை சந்திப்பார், நாமும் அவரை சந்தித்து